என்னம்மா நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல்? நம்ம வீட்டில் இன்னைக்கு சூப்பரான சமையல் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டீங்களா? அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை சூப்பரான லஞ்ச் ரெடியாக இருக்குது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். சாதம் இன்னைக்கு வரத்துக்கு இவங்களாம் லேட்டானால அவருக்கு நான் ஃபஸ்ட்டு சாப்பாடு, அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் மாத்திரை போடணும் இல்லையா. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. இங்கே சென்னையில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. நைட்டான மழை வர மாதிரி இருக்குது, காலையில இல்ல. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அவருக்கு போதுமா? எனக்கு போதுமா? கொஞ்சமா போதும். சரி. ஆனா குழம்பு உனக்கு நீங்க பிடிச்ச குழம்பு தான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் எப்பவுமே சாம்பார்னா சுஷ்மிக்கு ரொம்பவே போர் அடிக்கும், வேணாயிடுவா. ஆனா வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி எல்லாருக்கும் இன்னைக்கு சாம்பார் தான்ப்பா செய்யணும். அதுக்காக நான் மார்னிங் சாம்பார் செஞ்சாச்சு. ஏன்னா பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறேன் இல்லைங்களா, அவனுக்கு 6:30 மணிக்கே கொடுத்து அனுப்பிச்சிடணும் லஞ்சு செஞ்சு. அதனால அவனுக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அவன் எப்பவுமே முட்டை சாப்பிடுவான். அவனுக்கு ஒரு முட்டை வேக வச்சு அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ எங்களுக்கு செஞ்சுருக்கேன், எங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு. இன்னைக்கு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால பூண்டு மிளகு போட்டு குழம்பு தான் பண்ணியிருக்கேன். நல்லா பூண்டை உரிச்சு போட்டு மிளகுலாம் போட்டு காரத்துக்கு குழம்பு பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு இந்த குழம்பு. அதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இன்னும் கார குழம்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. புளிப்பா இருக்கா? புளிப்பாகவும் இருக்கும். பூண்டு நல்லா பெருசாக போட்டிருக்கேன் பாரு, பூண்டை வச்சு சாப்பிடு. அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஒன்று காமி. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரட், பீன்ஸு இந்த 3மே போட்டு பொரியல். இது வந்து நேஷனல் பொரியல் சொல்லுவாங்கப்பா. அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபங்க்ஷன்லாம் வைக்க சொல்ல ஏதாவது நம்ம கேட்பாங்க இல்லையா, என்னென்ன டிஷ் பண்ணனா அப்போ பொரியல் பார்த்தீங்கன்னா நேஷனல் பொரியல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். கேபேஜ் பொரியல் வச்சாச்சு. ப்ளூக்கு தான் எங்கே போகிறது? ப்ளூக்குன்னா சக்கரம். ஒயிட்டு, க்ரீனு, அதை கரெக்டாக வந்துருச்சு. ஆரஞ்சு வந்து க்ரீனு, நைட்டில் வந்து இது நடுவில் வந்து ஒயிட்டுக்கு அது கரெக்டாக வந்துருச்சு. அது வளைவு தான் எதுன்னு தெரியல, நம்மளே வேணால் போட்டுக்கலாம், அது கையில் வேணாம். இதை பாரு, கொஞ்சம் தொக்கு சாதம் பண்ணியிருக்கேன். எதுனா அதுக்கு என்ன தொக்கு? இது வந்து என்ன தொக்குன்னா இது வந்து சாம்பாருக்காக சைட் டிஷ் பண்ணது. மொச்சை எடுத்து வச்சிருந்தப்பா அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டு அந்த மொச்சையும் உருளைக்கிழங்கும் போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன். மொச்சை தொக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். இது கடாய் காலி படத்தில் அந்த கொஞ்சம் தொக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த தொக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் அந்த கடாய் சாதம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலரி சாப்பிட சொல்ல அதோடைய டேஸ்ட் அது வேறு மாதிரி இருக்கும். சுஷ்மிக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். ஏன்னா எனக்கு சாப்பாடு போட்டு இதையும் வைக்கிறேன். சரி, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். உன்னால் முடியலன்னா எடுத்துக்கலாம், சாப்பிட முடியலன்னா. ஏன்னா அவன் டிஃபன் லேட்டாக தான் சாப்பிட்டா, அவன் கொஞ்சம் தான் சாப்பாடு சாப்பிடுவா, பொரியல் சாப்பிடுவான். அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா இது அரைச்சேன்ப்பா நான், கருவேப்பிலை துவையல் அரைச்சேன். இது பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, காலைல போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கும். நீங்களும் அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த கருவேப்பிலை துவையல், நல்லா இருக்கும். ஆமா, அதுல வந்து சின்ன வீடியோனால சொல்ல முடியல, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல. ஆமா, எனக்கு ஒரு நிமிஷத்துல பேச சொல்றால, என்னால உண்மையாலுமே முடியலங்க. மூச்சு இழுத்து பேசுறதுனால. இதுல என்ன போட்டுக்கலாம், நம்ம கருவேப்பிலை எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி தான் அதுல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்க 2 கைப்பிடி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வதங்கின பிறகு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். வதக்கிட்ட பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. நல்ல பெரிய நெல்லிக்காய் இருக்காங்க, கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டா கருவேப்பிலையுடைய அந்த துவர்ப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். கருவேப்பிலை மாதிரி தெரியல, கருவேப்பிலை மாதிரியே தெரியாது. என்ன துவையல் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரண்டை துவையலும் இப்படிதான் செய்வாங்க. இந்த காலுக்கெல்லாம் வலிக்கு பிரண்டை இருக்கும், அந்த துவையிலும் இப்படிதான் பண்ணுவாங்க. அது ஒரு நாள் நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், வீடியோ போடுறேன், போட்டுட்டு அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இப்போ ஏன்னா ரொம்பவே முடி கொட்டுதுங்க. அது ஃபுட்டாலேயா சரி, இல்லை பசங்க சின்னதே டென்ஷன் ஆகிறதுனாலையா சரி, நம்ம இதுதான் சாப்பாடு தான் சரியில்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் இப்படி கையில் வர சொல்லவே பார்த்தீங்கன்னா சீப்பாஸ்லேயும் முடி நிறைய வருது. அப்போனா இன்டேக் எடுக்கணும். இது நம்ம ஜூஸு இதெல்லாம் கொடுக்குறோம், இல்லை தலைக்கு ஆயிலாம் தேய்க்கிறதோட இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை துவையல் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை துவையிலே அவங்களுக்கு தெரியாது, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதுதான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். அதுவும் வச்சாச்சு. இந்த சமையல் தான். ஆமா, இந்த சமையல் தான். அதை மிளகும் பூண்டும் போட்டு குழம்பு, நேஷனல் பொரியல், அப்புறம் வந்து மொச்சையும் உருளைக்கிழங்கும் போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன். கடாய் சாதமும் கொஞ்சம் கலரி எடுத்து வச்சிருக்கேன். கடாய் சாதம் முக்கியமாக சொல்லுங்கள் யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குன்னு. இந்த தொக்கு சாப்பாட்டில் போட்டு கடைசி சாப்பிட சொல்ல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில் கடாயில் எல்லாத்தையும் போட்டு எல்லாருக்கும் ஒரு புடி தருவாங்க. ஏன்னா எல்லாருமே சண்டை போட்டுப்பாங்க.
ஒரு ஒரு உருண்டை பிடிச்சி அப்படி தருவாங்க. அது மோஸ்ட்லி இப்போ எங்கள் வீட்டில் கூட நடக்கும். எங்கள் ரிலேஷன் வீட்டில், எங்கள் ஹஸ்பண்டுடைய அண்ணன் வீட்டில் அவங்க அண்ணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சூப்பர். ஏதாவது செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபங்க்ஷன் டைமில் செஞ்சால் எல்லாருக்கும் ஒரு புடி அவங்க ஊட்டியே விட்டுருவாங்க. யாரும் வேணான்னுவாங்க பசங்க, அவனா வாயக்கால நான் ஊட்டி விட சொல்லிட்டு ஊட்டி விட்டுருவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து வச்சிருக்க, துவையல் வச்சாச்சு. இதுதான்ப்பா நம்ம வீட்டு சமையல். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு ஃப்ரைடே, மோஸ்ட்லி எல்லா வீட்லையும் வெஜ் தான் இருக்கும். வெஜ்ஜே செய்ய சொல்லி இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுட்டு தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே நல்லதாக எடுக்கணும்ப்பா. எல்லாருக்குமே இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்றாங்க. எல்லாத்தையும் பார்த்து எதில் நல்ல சத்து இருக்கோ அதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டு சமையல் இதுதான். இப்போ சமையல் எல்லாம் சுட சுட ரெடியாக இருக்குது. வாங்க உறவுகளே, சாப்பிட்லாம். ஓகே, சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். நாங்கள்